பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். 11/8/2026 வீடியோ நம்பர் 2. இந்த வீடியோடைய டாபிக் மீசான் திராஸ். இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்னென்னா, ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு சொற்களும் செயலும், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் செல்லும், ஒரு ஏட்டில் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணமாக, நான் இப்போ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த ஏடில் பதியப்படுகிறது. ஒரு நாள் வரும், கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள். அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் பதில் சொல்லியே ஆகணும். அந்த ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டது அனைத்தையும் எடை போடக்கூடிய அந்த தராசுக்கு பேர் தான் மீசான் திராசு. மனிதனுக்கு மரணம் என்பது எந்த நேரத்திலும் நிகழலாம். கடந்த 30 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான வியாபாரங்கள், அதாவது அசையாத சொத்துக்களை வாங்குவதிலும் விற்பதிலும் நூற்றுக்கணக்கான வியாபாரம் பண்ணியிருக்கோம். அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய 7 வியாபாரத்தினுடைய கணக்கு வழக்குகள் இன்னும் நேர் செய்யப்படலாம். இந்த உலக வாழ்க்கையில் அந்த கணக்குகளை நேர் செய்து திருப்தியாக தவறினால் அந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளில் நான் கை சேதப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவேங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் 2 முடிவுகள் எடுத்திருக்கேன். எஞ்சிய காலங்களில் ஒன்று, கடந்த காலத்துடைய கணக்கு வழக்குகளை நேர் செய்வது. இந்த அசையாத சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது போன்ற இனிமேல் எந்த வியாபாரமும் பண்ணுவதில்லை. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் ஒவ்வொரு குடுப்பல் வாங்கலுக்கும் ஒரு ஏடு தயாராகிரும். இனிமேல் அதுக்கு நான் தயாராக இல்லை. அமைதியான ஒரு வாழ்க்கைக்காக ஏற்கனவே பண்ணிய செய்த அந்த வரவு செலவுகளை நேர் செய்வது மட்டுமே என்னுடைய எதிர்கால நடவடிக்கையாக இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. இந்த வரவு செலவுகளை நேர் செய்வதில் 2 பகுதிங்க. முதல் பகுதி நான் கொடுக்க வேண்டியது. பணமாக இருந்தால் அதை 1 செகண்டில் தீர்த்திடலாம், பணம் இருந்தால். 2வது விஷயம் கடமை. கடந்த காலத்தில் என்னுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, நான் சம்பாதிச்சதாக இருந்தாலும் சரி, அதை பியூரிஃபை பண்ணி சுத்தப்படுத்தி என்னுடைய வாரிசுகளுக்கு, என்னை சார்ந்திருப்போர்களுக்கு கொடுக்க வேண்டியது என்மேல் கடமை. அதை செய்ய தவறினாலும் நான் மறுமையில் அந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாட்களில் பதில் சொல்ல வேண்டியது வரும். 2வது விஷயம் எனக்கு வர வேண்டியது. அந்த எனக்கு வர வேண்டிய விஷயங்கிறதுல தான் இந்த பொது வெளியில் விவாதங்கிற டாப்பிக்கில் ஏற்கனவே நடந்த வரவு செலவுகளை தீர்த்து கொள்ளலாம் சமாதானமான முறையில்னு சொல்லி என்னுடைய எதிர்தரப்பு நண்பர்களுக்கு நான் அழைப்பு விட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா புரியும். இந்த பொதுவெளியில் விவாதம்ங்கிற டாப்பிக்கில் இந்த 7 வரவு செலவு கணக்குகளை நேர் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அதில் முதல் பிரச்சனையை எடுத்தாச்சு. அதில் 2 பார்ட். ஒன்று, முதல் பார்ட்டுக்கு அந்த மனிதன்கிட்ட மல்லு கட்டி பணத்தை வாங்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தர்மத்தின் தீர்ப்புன்னு நானே ஒரு தீர்ப்பு எழுதிட்டேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய பிளாக்கில்
எல்லா விஷயங்களையும் ஒரு புக்காக தயார் பண்ணி பிளாக்கில் போட்டாச்சு. அந்த குறிப்பிட்ட நபருக்கும் அனுப்பிச்சாச்சு. அந்த தென்றல் நகரில் 2வது பார்ட் ரெண்டு நபர்கள்ட்ட, ஒரு நபர்கிட்ட வந்து 55,000 ரூபாய், இன்னொருத்தர்கிட்ட 40,000 ரூபா வாங்கி அந்த நிலத்திற்கு சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கொடுத்தாச்சு. அவரும் வந்து ஒரு நோட்டபுள் ஃபேமிலி, முஸ்லீம் ஃபேமிலி. அந்த 2 நபர்களும் இறந்து போயிட்டாங்க, மவுத்தாயிட்டாங்க. ஒரு பயம், இந்த கணக்குகளை நேர் செய்தரணும் அப்படின்னு சொல்லி 5 பெரிய மனிதர்கள்ட்ட இந்த வழக்கை கொண்டு போய் எழுத்து மூலமாக வச்சுருக்காங்க. அந்த நபர் என்ன விஷயம்னா, அந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளில் இந்த வழக்கு எனக்கு முன்னால் வந்து நிற்குங்கிற அடிப்படையில் 5 மத்தியஸ்தர்கள்ட்ட இந்த வழக்கை கொடுத்துருக்கேன். அதையும் தொடர்ந்து உங்கள்கிட்ட பகிர்வேன். 3வது விஷயம் என்னென்னா, இந்த சோசியல் மீடியாவில் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக 100 நபர்கள்ட்ட இந்த வீடியோவை எத்தி வைக்கணும். அவர்கள் யாருன்னா, இந்த 7 பிரச்சனையிலும் சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பினர். என்னையும் அந்த எதிர்த்தரப்பினர்களையும் நன்றாக தெரிந்த நண்பர்கள். 3வது ரகம் வந்து மத்தியஸ்தர்கள். அதில் அரசாங்க அதிகாரிகளும் வருவாங்க. தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுவேன்.